நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம சென்னை நிகழ்ச்சிய நம்ம ஒவ்வொரு நாளும் சென்னையினுடைய ஐகானிக் ஸ்பாட்ஸ் அடையாளங்களா விளங்கக்கூடிய முக்கிய இடங்கள்ல இருந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இருக்கிறது சென்னையினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து சென்னையினுடைய மிக முக்கியமான குடிநீர் ஆதாரங்களா விளங்கக்கூடிய 4 நீர்நிலைகள்ல இது மிக பெரிய ஏரி. 500 ஆண்டுகள் பழமையான 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த பிரம்மாண்டமான ஏரியால இருந்தா இன்னைக்கு நாங்க உங்களுக்காக நம்ம சென்னை நிகழ்ச்சியை வழங்கிக்கிட்டு இருக்கோம். மழைக்காலம் வரப்போகுது. 2015 சென்னை பெருவெள்ளத்தை யாருமே மறந்திருக்க மாட்டோம். அப்படி அங்க இருந்த சென்னைட்ஸ் கண்டிப்பா செம்பரம்பாக்கம் ஏரியையும் மறந்திருக்கவே மாட்டீங்க. அதை ஏமா இப்ப ஞாபகப்படுத்துற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா மழைக்காலம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏரி நீர்நிலைகளை எல்லாம் கண்ணும் கருத்துமா பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையில நம்ம இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சென்னையில இந்த ஹாஃப் அன் ஹவர்ல என்னென்ன விஷயங்கள், நேரலைகள், சிறப்பு தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத 4 வரியில சொல்லிடுறேன். ஒரு ஹெட்லைன்ஸ். சென்னையில் பெய்யுது மாமழை, சட்டென்று மாறுது வானிலை. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா எப்படி? இப்போ எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு பாத்தீங்களா? நல்லா இருக்கிற ஒண்ணு நாசம் பண்ற விஷயத்துல நம்ம ஆளுங்களை அடிச்சுக்க முடியாது. தலைநகரின் தாகம் தீர்க்கிற ஏரியில சாக்கடைய கலக்குறாங்க. கைதிகளை பார்க்க போனா இனிமே நோ வெயிட்டிங், அடிச்சாங்க ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சரி, இந்த அரை மணி நேரத்துல இனி என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத விரிவா சொல்லிடுறேன். முதல்ல நம்ம நேத்து பெய்ஞ்ச மழையை பத்தி பார்க்கலாம். செப்டம்பர்லயா இப்படி வெயில் கொளுத்துது அப்படின்னு நேத்து வரைக்கும் கூவிக்கிட்டு இருந்த சென்னைட்ஸ் எல்லாமே பாத்தீங்களா ஒரே நாள்ல நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. நான் மஃப்டில வந்திருக்கிற டிசம்பர் மாசம்யா அப்படின்ற மாதிரி செப்டம்பர்ல சூப்பரான ஒரு மழை. அதுவும் நேத்து மழை சும்மா அடி வெளுத்து வாங்கிருச்சு ராத்திரி பூரா. அதனால சென்னையில நேத்து எந்தெந்த ஏரியால எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, எங்க தண்ணி தேங்கிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ ஒரு தொகுப்பா விரிவாவே பாத்துடலாம். வெயில் வேணுமா வெயில் இருக்கு, மழை வேணுமா மழை இருக்குன்னு சொல்ற மாதிரி சென்னைக்கு எல்லா கிளைமேட்டையும் கொடுத்திருக்கு இந்த செப்டம்பர் மாசம். சூரியன் சுட்டரிக்குதுபான்னு ஜூஸ் கடையை நோக்கி போன எல்லாரையும் மறுபடியும் டீ கடைக்கு வாங்கப்பான்னு சொல்லியிருக்கு நேத்து பெஞ்ச கனமழை. சென்னையில மொத்தமா இருக்கிற 15 மண்டலத்திலையும் ஒரே நாள்ல சராசரியா 76.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அதிகபட்சமா அயப்பாக்கம் பகுதியில 134.1 மில்லிமீட்டரும், அம்பத்தூர்ல 126.6 மில்லிமீட்டரும், அண்ணாநகர் வடக்கு பகுதியில 123.6 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மணலி, பெரம்பூர், கத்திவாக்கம், அமைஞ்சகரை, கொளத்தூர், வடபழனின்னு பல இடத்துலயும் மழை வெளுத்து வாங்கிருச்சு. குறிப்பா கோயம்பேடு மார்க்கெட், பெரம்பூர் சுரங்கப்பாதை, பம்மல், முத்தமிழ் நகர் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழைநீர் வடியாம இருந்ததுனால பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ரொம்பவே சிரமத்தை சந்திச்சாங்க. அதே நேரத்துல தேங்கியிருந்த மழைநீரை மின் மோட்டார்கள் மூலமா அப்புறப்படுத்தும் பணிகளும் பல இடங்கள்ல நடந்தது. மழைநீர் தேங்காம இருக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வரதா சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சாமானியரின் குரல் பகுதி. ஆத்துல கழிவுகளை கொட்டாதீங்கப்பா, மழைக்காலம் வரப்போகுது, பெரிய பிரச்சனை ஆயிடும், நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சுட்டா கால்வாயில தண்ணி போகாது, தண்ணி தேங்கும், ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம சென்னை நிகழ்ச்சியிலேயே தொடர்ந்து திருப்பி பதிவு பண்ணியிருந்தோம். இப்ப பாருங்க அதே மாதிரி ஆயிடுச்சு. செய்தியாளர் ஆனந்தன் இது தொடர்பான தகவல்களை வழங்க இருக்கிறார். எந்த ஏரியால என்ன பிரச்சனை, எங்க தண்ணி தேங்கி நிக்குது, எதனால அப்படின்றத விளக்குறார். ஆனந்தன், ஓவர் டு யூ. இப்போ நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? கூவமாத்துல கழிவுகளை, கட்டட கழிவுகளை கொட்டுறதுனால எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் தண்ணி போற வழியில தடைப்பட்டு நிக்குது, நீர் தேங்கி இருக்கு? திலகவதி, நான் பாடி குப்பம் பகுதியில தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்க நிக்கக்கூடிய இடம் செம்பரம்பாக்கத்துல தண்ணீர் நிரம்பினா இந்த கூவம் ஆற்றில தான் நிரம்பி கடலுக்கு செல்லும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஏரி. சென்னையில ஒட்டுமொத்தமாக 532 இடங்கள்ல மழை காலங்கள்ல தண்ணீர் தேங்கி நிற்கும் என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு.
நைட்டு, அதாவது நேற்று இரவு பெய்த கனமழையிலே கோயம்பேடு மார்க்கெட் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. சென்னை மாநகராட்சியுடைய பணியாளர்கள் அதை விரைவாக சுத்தப்படுத்தி அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுட்டாங்க. ஆனா ஏன் அங்கே தண்ணி நிக்குது? பக்கத்திலே இவ்வளவு பெரிய கூவம் ஆற்று சென்று கொண்டிருக்கிறது, ஏன் அங்கே தண்ணி நிக்குதுன்னு நமக்கு கேட்க தோணுது. இந்த கூவம் ஆற்றுல சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் மேம்பாலம் கட்டக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. மதுரவையிலிருந்து சென்னை துறைமுகம் வரை மேம்பால பணி நடைபெற்றிருக்கு. இதற்காக தூணு அமைக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக அந்த தூணு அமைக்கும் போது இந்த கூவம் ஆற்றில் கட்டிட கழிவுகளை நிரப்பி அந்த தூணு அமைக்கக்கூடிய பணி நடைபெறுவதன் காரணமாக வெளியிலேருந்து வரக்கூடாது, அதாவது மற்ற பகுதியில் ஊருக்குள்ளேருந்து வரக்கூடிய தண்ணீரானது தேங்கி நிற்கக்கூடிய நிலை தான் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, அந்த கூவம் ஆற்றிலேயே தண்ணி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம நிலை இருக்கிறது. ஏன்னா அங்க தடுத்து அந்த தூண் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்றுவதன் காரணமாக தேங்கி நிற்கக்கூடிய நிலை இருக்குது. இதை உடனடியாக அப்புறப்படுத்தணும். தேசிய பசுமை தீர்மானத்தில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள இந்த கட்டட கழிவுலாம் அப்புறப்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்த மாசம் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. முன்னெச்சரிக்கை எடுக்க நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் விரைவாக எடுக்கணும் தமிழக முதல்வரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நள்ளிரவு பெய்ஞ்ச கனமழைக்கு இந்த கூவம் ஆற்றில் தண்ணீர் வராத நிலையில இருக்கு. அப்படியே உள்ளே வந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தண்ணீர் மூவ் ஆகும் போது ரொம்ப காலதாமதம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. அது ஏன்னா இந்த தூண் அமைக்கக்கூடிய பணி நடைபெறது காரணமாக அங்கங்கே ஒரு தடுப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை மாதிரி இருக்கிறது. எனவே இதை சென்னை மாநகராட்சியும் இந்த பணியை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் இதற்கு இந்த பருவமழைக்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் ஒரு விரைவான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதே இதன் மூலமாக நமக்கு தெரியப்படுது. கூவமும் அடையாறு ஆறும் சென்னையில இரு கண்கள் போல. அந்த கூவம் ஆற்றில இப்போ இவ்வளவு தடுப்பு பணி நடைபெறுமாக இயல்பாகவே ஊருக்குள்ள குடியிருப்புகளை தண்ணி நிற்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். இதற்கு முன்பாகவே சென்னை முழுவதுமாகவே மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணியை அமைச்சு கூவத்திலையும் அடையாற்றையும் கொண்டு இணைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு. மற்றொரு புறம் மெட்ரோ பணி நடந்துகிட்டு இருக்கு, அதிலே காலதாமதம் இருக்கிறது. எனவே இந்த போன்ற இடங்கள்ல சரி செய்து பருவமழைக்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாகிறது. இதை பூர்த்தி செய்தால் மட்டுமே வரக்கூடிய காலங்களில் தண்ணீர் குடியிருப்புகள் தேங்கி நிற்காம நடவடிக்கை எடுக்க முடியும். திலகவதி. கண்டிப்பா ஆனந்தன், 2015 பெருவெள்ளத்துல இருந்தே நம்ம நிறைய பாடங்களை கத்துக்கிட்டோம். ஆனாலும் வருஷம் வருஷம் நம்ம பாடம் கத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் ஏற்படுது. நிச்சயமா மாநகராட்சி இதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்தணும் அப்படின்றத எதிர்பார்ப்பார்க்க உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன். அடுத்தா நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு காலையில இருந்து செந்தில் பாலாஜி பெயில் கேஸ் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதனால இந்த பிரிசன் ஜெயில் இது தொடர்பான ஒரு செய்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஜெயில் கைதிகளை பார்க்க போறவங்க அவங்களை பார்க்கணும்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா. ஆனா இப்ப அந்த நடைமுறை எல்லாம் மாற்றப்பட்டு போனதுமே அவங்கள பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எதுக்கு, இது எப்படி அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்குறாரு, வாங்க கேட்கலாம். சென்னை புழல் சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை பார்க்க வரக்கூடிய உறவினர்கள், நண்பராக நீங்கள் இருந்தால் இனி சிறை வாசலில் நீண்ட நேரமாக காத்திருப்பதும் அதே போன்று வரிசையில் காத்திருக்கக்கூடிய சூழல் இல்லாத அளவுக்கு சிறைத்துறை புதிய நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நாம பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய போர்டுல ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த கான்டாக்ட் நம்பர்ல புழல் சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்ப்பதற்கு முன்கூட்டியே அவர்களுடைய தகவல், அவர்களுடைய விவரங்கள், எந்த வழக்குகளில் சிறையில் இருக்கிறார் போன்ற தகவல்களை முன்கூட்டியே நாம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சிறைத்துறை நாம் எப்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்க அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற தகவலை முன்கூட்டியே அவர்கள் கொடுத்து விடுவார்கள். இதன் மூலமாக இங்க வரக்கூடிய நபர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டியதும் அதே போன்று தங்களுடைய விவரங்களை கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய சூழல் இல்லாமல் அவர்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துடுறாங்க. அதன் மூலமா இங்க வரக்கூடிய நேரத்தில் அரை மணி நேரத்திற்கு முன்னாடி அதற்கான ஆவணங்களை மட்டும் அவர்கள் கொடுத்தால் போதும். இனி இது போன்ற ஒரு காத்திருக்க வேண்டிய சூழல் புழல் சிறையில் இல்லாத வகையில் இருப்பதற்கான நடவடிக்கை சிறைத்துறை எடுத்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 600 பேர்
சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய நபர்களை பார்ப்பதற்காக வராங்க. அப்படி இருக்கும்பொழுது நீண்ட நேரத்தில் காத்திருக்கக்கூடிய சூழல் காரணமாக அவர்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. இனி அந்த நிலைமை இல்லாமல் இருப்பதற்காக தான் சிறைத்துறை நிர்வாகம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக ரொம்ப எளிதாக நீண்ட வரிசையில் காத்திருக்காமல் அவங்க போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் உதவியாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்காங்க. முதல் கட்டமாக புழல் சிறையில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 8 மத்திய சிறைகளிலும் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சிறைத்துறை தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் ராஜ்குமார். சரி, பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஸ்மால் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நாளைக்கு எங்கெங்கெல்லாம் பவர் கட் அப்படின்னு பாத்துடலாம். பம்மல், நங்கநல்லூர், ராயப்பேட்டை, அடையார், ஐயப்பந்தாங்கல், இரும்புலியூர், கும்மிடிப்பூண்டி இந்த எல்லா இடத்துலயுமே நாளைக்கு பிளான்ட் மெயின்டெனன்ஸ். காலையில 9 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் கரண்ட் இருக்காது. காலைல நான் ரொம்ப லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களா காலையில 9 மணிக்கு முன்னாடியே தேங்காய் அரைக்கிறது, சட்னி போடுறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க. சென்னையினுடைய முக்கிய குடிநீர் ஆதாரமா விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து இந்த லைவ் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். செம்பரம்பாக்கம் ஏரி பல்வேறு காரணிகளால மாசடைஞ்சிட்டு வருது. குறிப்பா கழிவுநீர் கலக்கிறதுனால இந்த ஏரி மாசடைகிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனா கழிவுநீர் எங்கெங்க இருந்து கலக்குது, அதுக்கு அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? டீடைலா இந்த தொகுப்புல பாத்திரலாம். செம்பரம்பாக்கம் ஏரினாலே சென்னையில தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சென்னையில எப்போல்லாம் வெள்ளம் வருதோ அப்போதெல்லாம் நான் யாருன்னு மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சிருது இந்த செம்பரம்பாக்கம். இன்னும் மழை காலம் தான் தொடங்கலையே, இப்போ ஏன் இந்த ஏரியை பத்தி பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் காரணம் இருக்குங்க. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமா இருக்கிற செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து தினமும் 100 கனஅடி நீர் வர குடிநீர் தேவைக்காக பயன்படுத்துறாங்க. இந்த ஏரிக்கு வரும் நீர்வரத்து கால்வாய்கள்ல கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் முக்கியமான ஒண்ணு. இந்த கால்வாய் பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துல தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியை வந்தடையுது. பிறகு அங்கு தேக்கி வைக்கும் நீரை செம்பரம்பாக்கம் ஏரிக்கு திறந்து விடுறாங்க. இப்படி பல ஆயிரம் கனஅடி நீர் பூண்டி ஏரியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல தண்டலம் ஊராட்சியில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள், தனியார் மருத்துவமனை, தனியார் ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சுத்தன்மை கொண்ட கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமலேயே நேரடியா கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில கலக்கிறதா சொல்லப்படுது. இதனால் தண்ணீர் நிறமாறி மாசடைந்து செல்லும் நிலையை பார்க்க முடியுது. கிருஷ்ணா நதிநீர் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம நல்ல தண்ணீர் கொண்டு சேர்க்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி, பீர் கம்பெனி ஃபேக்ட்ரிங்க, அந்த காலேஜில் உள்ள கழிவுங்க எல்லாமே வந்து அந்த தண்ணியில் கலந்து விடுற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. குடிநீர் ஆதாரத்தை வந்து பாதுகாக்கணும், இந்த செம்பரம்பாக்கம் ஏரியும் பாதுகாக்கணும். இந்த கழிவுநீர்களை வந்து போகாமல் தடுக்கிறதுக்கு வழிகளை வந்து இந்த அதிகாரிங்க வந்து மாவட்ட அதிகாரிங்க கண்ணுங்கருத்துமாக பார்க்கணும்னு. பத்தாக்குறைக்கு இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்ல உள்ள ஆலைகள்ல இருந்தும் சௌத்ரி கால்வாய் வழியாகவும் கழிவுநீர் கலக்குது. இதனால செம்பரம்பாக்கம் ஏரி நீர் நாளுக்கு நாள் மாசடைஞ்சிட்டே வருது. கழிவுநீர் கலப்பது தொடர்ந்தா செம்பரம்பாக்கம் ஏரி நீர் நச்சுத்தன்மை கொண்டதா மாறிடும்னு அச்சம் தெரிவிக்கிறாங்க. இது பத்தி ஒரகடம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டப்ப தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில கலப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னோ, குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மட்டுமே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் சம்பவ இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சு கழிவுநீர் கலப்பது உறுதியானா துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு அதிகாரிகள் உறுதியளிச்சிருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோகுல். செம்பரம்பாக்கம் ஏரிய பத்தின ஒரு தொகுப்பை பார்த்தோமா? இனி அடுத்ததா நம்ம சென்னையில வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல பிரம்மாண்டமா மேம்பாலம் அமைக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த பிளான் போட்டாங்க. ஆனா அந்த பிளான் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. வேலை நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. எதனால இந்த தாமதம் அப்படின்றத விரிவா நம்மளுடைய செய்தியாளர் சுரேஷ் பதிவு பண்ணிருக்கிறாரு, கேட்கலாம். நம்ம சென்னையோடைய ஒரு முக்கியமான சிக்னல்ல தான் இருக்கும். இதுதான் வள்ளுவர் கோட்டம் சிக்னல். எப்பவுமே பரபரப்பா காணப்படுற இந்த சிக்னல்ல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நாள்தோறும் 1 மணி நேரத்துக்கு கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்னலா தான் இருக்கும். இந்த சிக்னல் போக்குவரத்து நெரிசலால தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஏன்னாக்கா
டிநகர் பகுதியிலிருந்து நுங்கம்பாக்கம் நோக்கி போறதா இருக்கட்டும், கோடம்பாக்கம் வடபழனி பகுதியிலிருந்து இங்க இருக்கிற ஜெமினி நோக்கி போறதா இருக்கட்டும், இந்த சிக்னல் தான் ஒரு முக்கியமான சிக்னல். இங்க வந்து பல நிமிடங்கள் வந்து இங்க காத்திருக்கும் வாகனங்கள். ஏன்னாக்கா 4 திசைகள்ல இருந்து வாகனங்கள் வரும். குறிப்பா அந்த சேத்துப்பட்டு பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், நாம் பார்க்கக்கூடிய அந்த கோடம்பாக்கம் சைட்ல இருந்து வரதா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய டிநகர் பக்கம் இருந்து வரதா இருக்கட்டும், இதுதான் நம்ம ஜெமினி பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனங்கள். எல்லா வாகனங்களுமே 4 திசையில இருந்து வர்றதுனால 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துல சுமார் 195 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு மேம்பாலம் அமைக்கிறதுக்கு 2022ஆம் ஆண்டே திட்டமிட்டாங்க. மேம்பால பணி தொடங்கி இருந்தாக்கா இந்நேரம் முடியும் தருவாய்க்கு வந்திருக்கும். ஆனா பணி தொடங்கல. இதனால தற்போது வரை மேம்பாலம் கட்டப்படாமே இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு வாகனங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு பாருங்க. 4 திசைகள்ல இதே போல வாகனங்கள் வரும்போது, அதுவும் பீக் ஹவர்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல நீண்ட வரிசைகள்ல வாகனங்கள் காத்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த மேம்பாலம் மக்களோட ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு மேம்பாலமா பார்க்கப்பட்டது. இதன் காரணமா இங்க போக்குவரத்து நெரிசல் குறையும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த மேம்பாலம் இன்னும் கட்டப்படல. சுமார் 3 ஆண்டுகள், அதாவது 2027 வரை இந்த மேம்பாலம் கட்ட வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஏனாக்கா தற்பொழுது நுங்கம்பாக்கம் பகுதியில், குறிப்பா உத்தமர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணி நடந்துட்டு வருது. மெட்ரோ ரயில் பணி காரணமா அந்த பகுதிகளில் ஒரு வழி பாதையா சாலை மாற்றப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடங்களும் ஒரு வழி பாதையா மாறி இருப்பதன் காரணமாக இந்த மேம்பாலத்தை தற்போதைய நிலையை அமைக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதே சூழல் நீடிச்சாக சுமார் 15 மீட்டர் அகலமும் 4 வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் ஒரு பிரம்மாண்டமான மேம்பாலம் அமைச்சு இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசலுக்கு, குறிப்பா வாகனங்கள் சில மணி நிமிடங்கள் காத்திருக்கக்கூடிய சூழலை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இதுவரை இல்லை எனவே தெரிவிக்கிறார்கள். இது குறித்து மாநகராட்சியில் விசாரிச்ச பொழுது மெட்ரோ ரயில் பணிகள் முடிந்தால்தான் இங்க மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்படும் என தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுரேஷ்குமார். சரிங்க, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம சென்னை நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்கு சிறப்பு தொகுப்புகளா நேரலையா வழங்கின எல்லா செய்திகளும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் மதன் கார்த்திகனோட நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த ஃப்ரேம்லாம் வைக்கிறதுக்காக ஓடி ஓடி வந்தோம். ஸோ ஜஸ்ட் பேர் வித் மீ. நம்ம தான் கிளம்புற நேரத்துல சும்மா போக மாட்டோமே, ஏதாவது கருத்து சொல்லணும் இல்லையா? அதனால கருத்து கந்தசாமியா மாறி உங்களுக்காக விழிப்புணர்வு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோவையும் பாத்துருங்க. திஸ் இஸ் திலகவதி சைனிங் ஆஃப். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். இது நம்ம சென்னை. Bad to the core.